يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி சய்யிதுனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பொருளையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வருகிற தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வலிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சய்யிது சாதாத்துமார்கள் கல்வி நிறைந்த உஸ்தாதுமார்கள் அன்பு குறித்தான் ஷேகுமார்கள் அத்தனை நபர்கள் மீதும் வேதாளை நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய முஹியத்தீன் ஆண்டவர் பள்ளியிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷான் வ தஆலா பாக்கியம் நிறைந்த ஒரு மாதத்திலே பாக்கியம் நிறைந்த ஒரு நன்னாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை ஒன்றிணைத்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த மாதம் மிக சிறப்புக்கு உரிய மாதமாக மேன்மைக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது என்பதை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாம் நம்முடைய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களாக இருக்கும் நம்மவர்களுக்கு ஐங்கால தொழுகை பெற்று தந்த மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டது. இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலே நாம் விட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஷஅபானுடைய முதல் நாளிலே முதல் பிறையிலே நாம் வீட்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை
அண்ணலம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சிறப்புக்குரிய ஒரு மாதத்தை தந்து அதிலே சிறப்பான ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறார். அந்த துவா அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹ்ர் ரமதான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இந்த ஷஅபானை அடுத்து வருகின்ற ரமதானை நாங்கள் அடைந்து இராக் காலங்களில் நின்று தொழுகக்கூடியவர்களாக, பகல் காலங்களில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, அதிகம் அதிகம் எங்களை குர்ஆனை கொண்டு தொடர்புடையவர்களாக எங்களை ஆக்கி திக்ர் செய்ய, உன்னை நினைத்து திக்ர் செய்யக்கூடியவர்களாக, உன் ஹபீபாகிய எங்களின் தலைவராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் சொல்லக்கூடிய பாக்கியமற்ற நன் மக்களாக எங்களை ஆக்கி வைத்து, எங்களுக்கு பொருளாதாரம் நீ கொடுத்ததிலிருந்து ஜக்காத்தை கடமை இருக்குமே, ஆனால் அந்த ஜக்காத் பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் ஜக்காத்துகளை கொடுத்து மேல்மிச்சமான உபரியான சதக்காக்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக என்ற அடிப்படையில் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை ஒவ்வொரு பள்ளியிலும் இமாம்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் சுன்னத்தான தொழுகையிலும் உபரியான தொழுகையிலும் நாம் இந்த துஆக்களை கேட்டு வருகின்ற பொழுது இதனுடைய பிரதிபலன் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்திலே அல்லாஹ் காட்டுகிறான். மறுமையிலே இதன் பாக்கியங்களை நாம் எண்ணி பார்க்க கடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு துஆவுக்கு நாம் வளமையாக ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மேலும் கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னார். ஒரு பழமொழி சொல்வார்கள், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். மணி யோசையை வைத்து யானை வருகிறது என்று எப்படி நாம் புரிந்து கொள்கிறோமோ, இதே போன்று 1000 மாதங்களை விட மிக சிறப்புக்குரிய மாதம் நம்மை அடைய இருக்கிறது. அந்த மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆகையினால் நாம் செய்யக்கூடிய தவறுகள், நாம் செய்யக்கூடிய குற்றங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனை விட்டு விலகி நம்மை நாம் புடம்போடு தங்கங்களாக ஆக்கி நாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தை அதிகமான முறையிலே இபாதத்துக்களோடு நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவை சந்திக்க இருப்பதால் நாம் அந்த ரமலானுடைய மாதத்திற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். வேலை இருப்பவர்கள் அந்த அலுவலர்களை எல்லாம் ரமலானுடைய மாதத்திலே நோன்புக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் அந்த அலுவலர்களை எல்லாம் சீரமைத்து அந்த நேரத்தில் நாம் நோன்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இது போன்ற மாதங்களை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இறைவன் கோடிட்டு காட்டுகிறான். மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி. ஒரு மனிதன் ஒரு அமல் செய்கிறான், அந்த அமல் எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? அந்த எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் செய்யக்கூடிய மனிதனுடைய அந்த அமல் வீணாக போகுவதில்லை. அவன் எதை கேட்கிறானோ, எந்த அமலை மூலமாக கேட்கிறானோ அந்த அமல் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே நமக்கு தந்து கொண்டிருப்பான். அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறுமைக்காக நாம் கேட்கப்படக்கூடிய துஆக்களுடைய பிரதிபலனாக நாம் என்னென்ன அமல்கள் செய்திருக்கிறோமோ இதனுடைய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே நன்மைகளை நமக்கு முன்னால் அல்லாஹ் சமர்ப்பிக்க இருக்கிறான். ஆகையினால் இது போன்ற இந்த ஒரு மனிதன் செய்யப்படக்கூடிய அமல் அவன் யாருக்காக வேண்டி செய்திருந்தாலும் கூட, உதாரணத்துக்காக வேண்டி 2 ரக்காயத்து நஃபில் தொழுகிறான். யா அல்லாஹ், இந்த நஃபிலை உனக்காக வேண்டி தொழுகிறேன், அந்த நஃபிலை உனக்காக வேண்டி தொழுகிறேன், வேறு யாருக்காக வேண்டி தொழுகவில்லை, உனக்காக வேண்டி தொழுகிறேன்.
ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை இருக்குது அல்லவா, இந்த நன்மையை என்னுடைய பெற்றோர்களுக்கு அல்லது என்னுடைய உஸ்தாதுமார்களுக்கு அல்லது என்னுடைய உறவினருக்கு நன்மைகளை சேர்த்து வைப்பாயாக என்று ஒரு மனிதன் நியத்து செய்து அவன் தொழுவானையானால் அவன் தொழுவது அல்லாஹ்வுக்காக தொழுகிறான். நன்மைகளை தன்னுடைய உற்றா உறவினருக்காக வேண்டி அவன் சேர்க்கிறான் என்றாலும், ஆனால் இவன் அமல் செய்த காலத்தினால் அதில் இவனுக்கு நன்மை உண்டு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். மன் அமில சாலிகன் பலி நஃப்ஸிஹி, அவன் எந்த அமல் செய்தாலும் அந்த அமலுடைய பிரதிபலன் இந்த மனிதனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சான்றிதழ் பகிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் முன்னால் எடுத்து காமிக்கப்படுகிறது. நாம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நாம் என்ன அமல் செய்திருக்கிறோமோ அந்த அமலை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் எடுத்து காமிக்கப்படுகிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அமாலு பனி ஆதம, ஆதமுடைய மக்கள் செய்யப்படக்கூடிய அந்த இபாதத்து வணக்கங்கள் நற்செயல்கள் அத்தனையும் துஅரது குல்லு ஹமீஸின், ஒவ்வொரு வியாழக்கிழமை லைலத்து ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவிலே ஒவ்வொரு செய்யக்கூடிய அமல்களுடைய அந்த அமலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எடுத்து காமிக்கப்படுகிறது என்பதை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் எடுத்து காமிக்கிறான். ஆனால் ஒரே ஒரு நபருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அல்லாஹ் எடுத்து காட்டுவதும் இல்லை. அதுதான் யார் சொந்த பந்தங்களை முறித்து வாழ்கிறானோ, உறவினர்களை முறித்து வாழ்கிறானோ, உறவினர்களுடைய தொடர்பு இல்லாமல் வாழ்கிறானோ, உறவினர்களை அறுத்து கொண்டு வாழ்கிறானோ, அவன் எத்தனை ரக்காயத்துகள் சொன்னாலும் சரி, அவன் எத்தனை அமல்கள் செய்தாலும் கூட அந்த அமலை எடுத்து காமிக்கப்பட மாட்டாது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் நாம் சின்ன அமலாக இருந்தாலும் அது பெரிய அமலாக இருந்தாலும் அந்த அமலை ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவிலே, வியாழன் மாலை, வெள்ளி இரவிலே அது எடுத்து காமிக்கப்படுகிறது. அப்படி எடுத்து காமிக்கின்ற பொழுது யார் உறவை துண்டித்து வாழ்கிறானோ, சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்கிறானோ, இவன் செய்யப்படக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எடுத்து காமிக்கப்பட மாட்டாது என்பதை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் தொழுகிறோம். இந்த தொழுகை இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தொழுகை என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் நடைபெற்றிருக்கிறோம். ஏனென்றால் இந்த தொழுகை, இந்த மேராஜிலே நமக்கு கிடைத்த இந்த தொழுகை இருக்கிறது அல்லவா, இந்த தொழுகை எல்லா நபிமார்களுடைய உம்மத்துமார்களுக்கு மத்தியிலே தொழுகை இருந்தது தவிர தொழுகையிலே வழிமுறை இப்படித்தான் தொழுக வேண்டும் என்ற அந்த வழிமுறையை அண்ணலம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகையிலே வழிமுறைகளை, அந்த தொழுகையுடைய கைஃபியத்தை அல்லாஹ் நமக்கு பெருமானார் மூலமாக கற்று தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தொழுகை மேன்மைக்குரிய தொழுகை மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவன் வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை சிறப்புக்குரிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மன்னரை வாழ்க்கை சிறப்புக்குரிய வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால், அவன் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் என்றால், அவன் செய்யப்படக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதை கபூல் செய்யப்பட வேண்டும் என்று இருந்தால் அவனுடைய தொழுகை சரியாக இருக்க வேண்டும். இதைத்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அவ்வல மா யுஹாஸிபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்து, ஆதமுடைய மக்கள் செய்யப்படக்கூடிய அமல்களிலே, அவன் செய்திருக்கிற அமல்களிலேயே முதலாவதாக எடுத்து காமிக்கப்படக்கூடியது ஒன்று தொழுகைதான். தொழுகை எடுத்து காமிக்கப்படும். கபரிலே வைத்ததற்கு பின்னால் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி அக்கீதா கேட்கப்படும். உன்னை படைத்தவன் யார் என்றெல்லாம் கேட்கப்படும். அதற்கு பின்னால் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி கேட்கப்படும். ஏனென்றால் இந்த உம்மத்துமார்களுக்கு தொழுகையை அல்லாஹ் தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்,
மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்காக நான் படைத்திருக்கிறேன். ஆகையினால் உங்களுக்கு வேண்டிய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் நீங்கள் என்னுடைய கடமையை நிறைவேற்றி வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு படித்திருக்கிறார். ஆகையினால் தொழுகை இருக்கிறதா அவ்வளவு முக்கியமான தொழுகை நாம் எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க நாம் நிறைவேற்றிருக்கிறோம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அடியானுக்கு அகீதாவுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி கேட்கப்படும். அந்த தொழுகை சரியாக இருந்தால் அவன் தொழுகை சரியாகிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விட்டான். அது அஞ்சக அவன் ஈடேற்றமாகிவிட்டான். அவன் தொழுகை கேட்கப்படக்கூடிய தொழுகையிலே அவன் சரியாக அவனுக்கு தொழுகை இல்லை என்றால் அவன் நஷ்டவாளியாக ஆகிவிடுவான் என்பதை இதைத்தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்வான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். மறுமையிலே மனிதர்கள் எல்லாம் எல்லாத்து கொண்டு நிறுத்தி நீங்கள் எல்லாம் எனக்கு தொழுதீர்களா? ஆம் இறைவா தொழுதேன். அப்படியா நீங்கள் தொழுதீர்களா? அப்படி தொழுதீர்கள் சொன்னால் நீங்கள் ருக்கூ செய்யுங்கள். நீங்கள் தொழுதீர்களே நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் என்று சொல்வார். அப்படி நாம் அல்லாஹ்வுக்கு சிரமணிந்து வணங்கியிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய கால்கள் பழக்கப்பட்ட இந்த கால்கள் ஆட்டோமேட்டிக்காக ருக்கூ செய்யும், ஆட்டோமேட்டிக்காக சுஜூத் செய்யும். நம்முடைய கவனங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம செய்யப்படக்கூடிய தொழுகையிலே நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய பணிகளை செய்யும். ஆனால் இந்த மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான், நீ தொழுதாயா? அப்படி என்றால் தொழுது என்று சொல்வான். அப்படி சொல்கின்ற போது அவன் ருக்கு செய்ய சொன்னால் அவனால் ருக்கு செய்ய முடியாது. ஏன்னா தொழுது இருந்தால்தான் ருக்கு செய்ய முடியும். அவன் தொழுகவே இல்லை, அவன் எப்படி ருக்கு செய்ய முடியும் என்பதை எல்லாம் அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். ஆகினால் கண்ணியம் நிறைந்தவர்களே, மனிதனுக்கு ஈரட்டும் ஆக்கி தருவது தொழுகை ஒன்றுதான் என்பதை நாம் எந்த வகையிலும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை உங்களிடத்தில் நினைவுபடுத்தி காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் அவன் ஒரு அமல் செய்கிறான், சின்ன அமல் செய்கிறான். பராத் இரவு வருகிறது, மேராஜ் இரவு சென்றது, லைலத்துல் கத்ர் இரவு வருது. இந்த இரவுல ஏதாவது ஒரு கொடுக்க வேண்டும், தொழுகையாளை கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது அவனால் ஒரு அமலை செய்கிறான். அந்த பள்ளியை ரமலான் வருகிறது, ஷஅபான் மாதம் வருகிறது, அலங்கரிக்க வேண்டும் என்று அவன் ஏதாவது இந்த பள்ளியை செய்கிறான் சின்ன அமல் மூலமாக. அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹி, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை பிரியப்படுவது, அந்த பிரியப்படுவது அவனுடைய பணத்துக்காக வேண்டி பிரியப்படக்கூடாது, அவன் சொத்துக்காக வேண்டி பிரியப்படக்கூடாது, அவனுடைய உறவினருக்காக வேண்டி பிரியப்படக்கூடாது. அந்த பிரியம் எப்படி இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி யா அல்லாஹ் இவனை பிரியப்படுகிறேன், யா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய தாய் தந்தையை பிரியப்படுகிறேன், யா அல்லாஹ் அல்லாஹ் உனக்காக வேண்டி என் உறவினர்களை பிரியப்படுகிறேன் என்று ஒருவன் பிரியப்படுவானேயானால் அவருடைய ஈமான் சம்பூர்ணமாகிவிட்டது, அவனுடைய ஈமான் வெற்றிக்குரியதாகிவிட்டது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறார், அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவன் பிராந்தி அறிக்கையை கொடுத்து விட்டால், உதவி செய்தால், அந்த பணத்தின் மூலமாக சாராயம் குடிக்கிறான், பிராந்தி அடிக்கிறான், கல் அடிக்கிறான், உபச்சாரம் செய்கிறான், மார்க்கெட்டிங் எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் ஒன்று விடாமல் செய்யக்கூடியவனாக இருப்பானேயானால் அவனுக்கு கொடுக்காம, உறவினராக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவி செய்வது, உதவி செய்யாமல் இருப்பது மேல். ஏன் தெரியுமா? இறைவா உனக்காகவே நான் உனக்கு கொடுக்கவில்லை, உன்னுடைய காசை கொடுத்தால் அவன் இப்படி எல்லாம் செய்கிறான், ஆகினான் இறைவா உனக்காகவே நான் கொடுக்காமல் தடுத்து வைத்து கொடுக்கவில்லை, அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறான். இதற்காக மனிதன் மீது கோபப்படுகிறான். அந்த கோபப்பட, என்னடா இப்படி செய்யற, உதவி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிற அப்படி சொல்லி கோபப்படாமலே, இந்த கோபம் எதற்காக வேண்டி? உண்மையிலேயே உறவியை அறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல, தாய் தந்தைகளின் மனசை நோக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல, அவன் மார்க்கத்துக்கு புறமான அத்தனை விஷயங்கள் செய்வதனால் அபகதலில்லா அவன் மீது கோபப்படுவது. இந்த அப்படி கோபப்பட்டால் அவனுடைய ஈமான் சம்பூர்ணமாகிவிட்டது. வாழ்த்தால் இல்லாகி மனால் இல்லாகி, அதே போன்று பள்ளிவாசலுக்கு செய்கிறான்,
முகஸ்துதிக்காவடி செய்யவில்லை. அவள் செய்கிறாள் நம்முடைய பள்ளி, நம்முடைய மஹல்லாவுடைய பள்ளி இங்கே அழகு சிறப்பாக இருக்க வேண்டும். இங்கே வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அவர் இரவெல்லாம் நின்று வழங்குகிறார்கள். அவர்களுக்காவடி ஏதாவது நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த உதவி செய்வது யா அல்லாஹ் எந்த நோக்கமும் அல்ல, எனக்கு பெருமையை நாடி செய்யவில்லை, உனக்காக வேண்டி செய்கிறேன் என்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக செய்வானையானால் இவனுடைய ஈமான் சம்பூர்ணமாகிவிட்டது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போல யார் பொருளாதாரத்தை கொடுத்து அதன் மூலமாக அவன் தன்னை சீரழித்துக் கொள்வான் என்று இருப்பானேயானால் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பது இறைவா உனக்காக நான் உதவி செய்யாமல் இருக்கிறேன் என்று இருப்பானேயானால் இவருடைய ஈமான் சம்பூர்ணமாகிவிட்டது என்பதை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தருகிறார்கள். ஆகிறார் கண்ணியம் நிறைந்தவர்களே, உலகத்திலே வாழ்கின்ற பொழுது என்ன அமலாக இருந்தாலும், ஒரு சின்ன அமலாக இருந்தாலும், அது பெரிய அமலாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். நம்மை படைத்த இரட்சகனான அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற பொழுது, இஹ்லாஸாக செய்யப்படுகின்ற பொழுது, தூய்மையான எண்ணத்தோடு செய்யப்படுகிறது. இவனுடைய ஈமான் சம்பூரணமாக ஆகிவிட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபட்டிருக்கிறோம். அதே போன்று ஹாரிஸ் இப்னு மாலிக் அன்சாரி என்ற ஒரு தோழர் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வருகிறார். அப்படி வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், கைஃப அஸ்பஹத்த, நீ எப்படி இருக்கிற, காலையில எப்படி இருக்கிறன்னு கேட்டாங்க. யார்? ஹாரிஸை பார்த்து கேட்டாங்க. அந்த ஹாரிஸ் சொன்னாரு, எப்படி சொல்கிறார்கள் என்ன, கைஃப அஸ்பஹத்த, அவர் சொல்லு எப்படி இருக்குன்னு கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், நான் மூமினன் ஹாரிஸ் ஹக்கா, நான் உண்மையான இந்த ஹாரிஸ், நான் உண்மை மூமினாக நான் இருக்கிறேன், நான் சத்திய மூமினாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹாரிஸ் பதில் சொல்கிறார்கள். அப்படி பதில் சொல்கின்ற பொழுது உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஒவ்வொரு மாதா நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு உங்களுக்கு இதனுடைய ஹக்கீகத் என்ன என்று கேட்கிறார்கள். நீ மூமின் சொல்லல, மூமின் சொல்லல, அந்த மூமினுக்கு என்ன தன்மைகள் தான் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் இருக்கா என்பதற்காக வெளியே நான் என்ன சொல்லி வார்த்தையை புரிஞ்சுக்கிறான்னு கேட்டாங்க. உடனே சஹாபி சொல்ல, யார சொல்லலாம், புரிந்து கொண்டேன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மாதா தக்கூலு, அப்படி என்றால் நீ எதை சொல்ற, ஈமான், உனக்கு ஈமான் இருக்கிறது எப்படி சொல்ற, இறை நம்பிக்கை இருக்கிறது எப்படி சொல்ற. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், எப்படி சொல்கிறார், இன்னடி குல்லி ஷைஇன் ஹகீகத்துன், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒவ்வொரு பொருள் இருக்கிறது, ஒரு பொருள், அந்த பொருளை, ஒரு பொருள் வருகிறது என்றால் அந்த பொருளை செய்வதற்கு மூலப்பொருள் ஒன்று வேண்டும், மூலப்பொருள் வேண்டும். அது ஈமான் என்று இறை நம்பிக்கை இருக்குது என்று சொல்கிறாயே, அந்த இறை நம்பிக்கைக்கு மூலப்பொருள் என்ன என்று கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூலப்பொருள் என்ன என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது ஃபமா ஹகீகத் ஈமானுக்கு, உன் ஈமானுக்கு மூலப்பொருள் என்ன, உள்ரங்க என்ன, உள் அமைப்பு என்ன என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது சொல்றார், ஃபகால அஸப்து நஃப்ஸி அனி துன்யா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றார், யார் சொல்லா, நான் உலகத்தையே விட்டு நான் ஒதுங்கி விட்டேன், உலகத்தினுடைய தன்மை என்று இல்லை, என் உள்ளத்தில் உலகமே இல்லை, உலகத்தை நான் எடுத்து விட்டேன், உலகத்தன்மை இல்லாமல் நான் இருக்கிறேன். அஸ்கரத்தை லைலி, அதே நேரத்தில் இரவு நேரத்தில் நான் தொழுது கொண்டே இருக்கிறேன். இறைவா உனக்கு நான் வழிபட்டு நான் இபாதத்துக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒத்தும அன்னத்தின் ஹாரி, நான் பகலில் நான் நோன்பு நோட்டு கொண்டு இருக்கிறேன், பகல் காலங்களில் நான் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உலகத்தையே விட்டு நான் ஒதுங்கி விட்டுட்டேன். இரவு நேரத்தில் என் வேலை என்னடா, நான் உனக்காக தொழுது கொண்டே இருக்கிறேன், நஃபிலான வணக்கங்கள் செய்து கொண்டு இருக்கிறேன், பகலிலே நான் நோன்பு நோட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் சொன்னார், அன்னி அம்புரையில அரிசி ரப்பி பாரிசன், யார சொல்லலாம், நான் அரிசியை பார்க்கிறேன், என் ரப்பை பார்ப்பதை போல் நான் அரிசியை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் அரிசியை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு சொன்னார், அன்னி அம்புரையில ஆகில் ஜன்னா யார சொல்லலாம், நான் சொர்க்கத்தை பார்க்கிறேன், நான் சொர்க்கத்தை பார்க்கிறேன், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சந்தோஷமாக ஒருவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதை போன்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் சொன்னார், யார சொல்லலாம், நான் நரகத்தை பார்க்கிறேன்,
நரகத்தில் உண்டான மக்களை பார்க்கிறேன். அப்படி பார்க்கிறேன், ஒருவருக்கு அதை சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேதனை தாங்க முடியாமல் கூச்சல் இட்டுக் கொண்டிருப்பதை போன்று நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீ உண்மை விளங்கிவிட்டாய், சத்தியத்தை விளங்கிவிட்டாய், அந்த ஈமானுடைய மூலப்பொருளை விளங்கிவிட்டாய் என்று சொல்லி ஃபல்சம் ஸலாத யா ஹாரிஸா, இதுதான் ஈமானுடைய அடையாளம், ஈமானுடைய வலிமை இதுதான், எப்படி பற்றி பிடித்துக் கொள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே என்றால், கண்ணியம் நிறைந்தவர்களே, எப்படி ஒரு சஹாபி இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருக்கிறார், உலகத்தையே ஒதுக்கி விட்டார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறார், அரிசிலே அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அரிசியை பார்க்கிறார், சொர்க்கத்தை பார்க்கிறார், நரகத்தை பார்க்கிறார், இப்படி தன்னை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் ஈமானுடைய ஹக்கீகத்து, இப்படியே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார். கண்ணியம் நிறைந்தவர்கள் நாம் சிந்தித்து பார்க்க நாம் தடைபட்டிருக்கிறோம். ஆகையினால் உலகத்திலே எப்படி வாழலாம் என்று இல்லாமல் இப்படி வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிரித்தமுள்ள அமலாக, சின்ன அமலாக இருந்தாலும் அந்த அமல் செய்கின்ற பொழுது நமக்கு உள்ளத்திலே புகழ்ச்சி வந்து விடாமல், நம் உள்ளத்திலே நமக்கு புகழ்ச்சி வந்து விடாமல், நம் அல்லாஹ்வுக்காக எந்த காரியத்தை செய்தாலும், ஏனென்றால் வெளிரங்கத்தை அல்லாஹ் பார்க்கவில்லை, எந்த அமலுடைய காரியத்தினுடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் பார்க்கவில்லை, உள்ளத்தை பார்க்கிறான், கல்வை பார்க்கிறான். ஒரு மூமியினுடைய உள்ளம் அல்லாஹ் அமரக்கூடிய அரியாசனம் என்று எந்த பெருமான் ஸல்லல்லாஹு சொன்னார்களோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் கடைபிடித்திருக்கிறோம். ஆகையினால் கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரே விஷயம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து சொன்னாங்க, ஜிப்ரீல் சொல்லுகிறார்கள், இரண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்க வாழுங்க, மாஷித்த, நீங்க எப்படி வாழன்னு பிரியப்படுறீங்களோ, நீ எப்படி உலகத்தில் இருக்குன்னு நீ பிரியப்படுகிறோ அப்படி நீ வாழுங்கள். ஆனால் இன்னக்க மையத்தை நீங்க ஒரு நாள் மௌத்தா போயிருங்க. யார சொல்லலாம், நீ எப்படி வாழலாம், ஆனா ஒரு நாள் மௌத்து இருக்குது, அந்த மௌத்தை நினைச்சு நீ வாழ்ந்துக்கங்க அப்படின்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, வாம்பல் மாஷித்த, நீங்கள் யாரை வேணாலும் நீ வாம்பல், நீ அமல் செய்யுங்க மாஷித்த, எந்த உங்களால் படித்து எப்படி அமல் செய்யுமோ அப்படி செய்யுங்க. ஆனால் அப்படி செய்யுங்கள், இன்னக்க மஜிசிபி, நீ எப்படி அமல் செய்திருக்கிறீர்களோ, எப்படி வணக்கம் புரிந்திருக்கிறீர்களோ, எப்படி நல்ல இபாதத் செய்திருக்கிறோ அதற்கு கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்றாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் வஹபிப் மன்ஷித்த, நீ யாரை பிரியப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை பிரியப்படுங்க. இவரே சொல்றாங்க, யார் சொல்லலாம், நீ யாரை வேண்டாம் பிரியப்படுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னக்கு முஃபாரிக்கத்துன், நீங்க யாரை பிரியப்படுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள், ஒரு நாள் பிரிந்து போய் விடுவார்கள். ஆகையினால் நீங்க எப்படி யாரை பிரியப்படுவீர்கள் நேசம் கொள்ள வேண்டுமோ அவர்களை பிரியம் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் உலகத்தை விட்டு ஒரு நாள் போய் விடுவார்கள், நீங்களும் போய்விடுங்கள் என்ற அடிப்படையில் நபிகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, வாழம் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன ஷரஃபுல் மூமின், ஒரு மூமினுடைய சிறப்பு என்ன தெரியுமா, ஒரு மூமினுடைய சிறப்பு என்ன தெரியுமா, கியாமுல் லைல், இரவிலே நின்று தொழுவது, இரவிலே நின்று தொழுவது, ஜனங்கள்கிட்ட போய் கையேந்தி கேட்காம, ஜனங்கள்கிட்ட போய் எனக்கு இதை உதவி செய்யுங்க அதை உதவி செய்யுங்க ஜனங்கள்கிட்ட தேவையாகாம, நம்மை படைத்தரச்சகனான அல்லாஹ், நம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அவரிடத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகையிலே தொழுது விட்டு, இறைவா உன்னிடத்து கையேந்தி கேட்கிற ரச்சகா, எனக்கு இன்ன கஷ்டம் இருக்கிறது ரப்பே, இன்ன தேவை இருக்கிறது ரப்பே, உனக்காக தொழுது இருக்கிற ரப்பே, உன்னிடத்து கையேந்தி கேட்கிற ரச்சகா, என் துஆக்களை ஏற்றுக்கொண்டு என் கஷ்டத்தை நீக்கிவிடு, என்னுடைய மனைவிக்கு உடல்நலமில்லாமல் இருக்கிறார், அவருக்கு சுகத்தை கொடு, என் குடும்பம் வறுமையிலே மாறிக்கொண்டிருக்கிற ரப்பே, பொருளாதாரத்தை கொடு என்று ஒரு மனிதன் ஜனங்களிடத்தில் போய் சொல்லல, ஜனங்களுக்கு சொல்லாம யாருக்கு சொல்ல, அல்லாஹ்விடத்து சொல்றான். அப்படி சொன்னா நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அந்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான் என்பதை ஒரு மட்டுமல்ல, ஒரு மூமியுடைய சிறப்பு அதுதான். இரவில் இன்று தொழுவது, எத்தனை பேர் தொழுகிறோம், மெஹராஜ் இரவுனா எதுக்கு வந்துச்சு, சகஜத்துக்கு நம்ம யாரும் எதிர்க்க முடியல, அதற்கான மெஹராஜ் இரவுனா செஞ்சு தொழுவுங்க. வராத் இரவுல மற்ற நேரத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கான்,
வராத்திரவனாச்சு ஒரு 2 காட்சி ஒரு நஃபிலான வழக்கம் செய்யுங்கப்பா, ஒரு சுன்னத்தான வழக்கம் செய்யுங்கடா. எதையுமே செய்யாமல் நம்ம இருந்த வாழ்க்கை மோசமாய் போய்விடும் என்பதை எண்ணி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாம் புனித மாதமாக நாம் எடுத்து இந்த மாதத்தோடு அல்லாஹ்வோடு நம்ம தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு யாரும் எப்படியும் பேசலாம், வெளியிலே யாரும் எப்படி பேசலாம், ஒவ்வொருவரையும் எப்படி வேணாலும் அவர்கள் தரம் போடலாம். ஆனால் அல்லாஹ் நம்மை உள்ளத்தை பார்க்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு உள்ளத்தை பார்க்கிறான், வெளி உலகத்தை பார்க்கவில்லை. ஒரு அஜரத்து நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் இவர் தப்பா இருக்கிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எனக்கும் என் உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உண்டானது. அல்லாஹ் என் உள்ளத்தை பார்க்கிறான். மனிதன் என்னை தூற்றினால் என்ன, அவன் போற்றினால் என்ன, தூக்கி எறிந்தால் என்ன, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டால் உலகத்தை நாம் சிறப்புக்குரிய ஒரு ஆகி விடுவோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட புனிதமிக்க இந்த ஷஅபான் மாதத்திலே நல்ல அமல் செய்து வரக்கூடிய ரமதானை வரவேற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு தந்தல் விடுவானாக. இந்த உலகத்தை வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு எப்போது கண்மூடுகிறோமோ கடைசி நேரத்தில் உன் ஹபீபாகிய எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்தனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு பொங்கக்கூடிய திருமுகத்தை பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு பொங்கக்கூடிய திருமுகத்தை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மூமின்களுக்கும் குர்ஆனை மனன செய்யக்கூடிய ஆஃபில்களுக்கும் ஆலிம் உலமாக்களுக்கும் முஅத்தின்மார்களுக்கும் வேதாலையிலே அமைந்திருக்கக்கூடிய முஹியத்தின் ஆண்டவர் பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கும் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் வேதாலையில் இருக்க அத்தனை மக்களுக்கு இந்த பாக்கியத்தை எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் அவனை பேரல்லா தந்தல் புரிவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேசுவதற்காக அனுமதி தந்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்மார்களுக்கு நன்றி கூறுகிறேன். எல்லா வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அன்புக்குரிய இந்த பள்ளியினுடைய இமாம்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா பாக்கியங்களை குன்றாமல் குறையாமல் தந்தல் புரிவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم.